தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு அண்ணாமலை தான் காரணம், ஒரு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றாங்கல்ல. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஓரளவு வளர்ந்தது வந்து அண்ணாமலை காலத்தில் தான். அதுக்கு முன்ன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பல பேர் இருந்தாலும் தமிழிசை தலைவரான பிறகு தான் அந்த பாஜகங்கிற பேர் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பரிச்சயமானது. அப்புறம் அண்ணாமலை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. பட் அதே நேரம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சி. அதனால் அதனுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு லெவல் தான். அதுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் அது வளராது. அதே நேரம் இன்றைய இந்த இதை வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான காரணம் தான், அதில் மாற்றமே இல்லை. பட் அதே நேரம் தேசிய கட்சிகளுக்குன்னே ஒரு குணம் இருக்குது. ஒரு மாநில தலைவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை நீண்ட காலம் அந்த பதவியில் வைக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே நிறைய கோஷ்டிகள் இருக்கும், திடீர்னு அந்த கோஷ்டியுடைய கை மேலோங்கும், அதனால இவரை பழி வாங்குவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவருடைய கை மேலோங்கும், அந்த இன்னொருத்தரை பதவியிலேருந்து இறக்குவாங்கங்கிறது காங்கிரஸ்லையும் இருக்குது, பாஜகவிலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் கூட. இப்போ அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, தமிழ்நாடு தலைவர் பதவியிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க, ஒருவேளை ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்தாரு. அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு 10ஓடு 11ஆக தான் நம்ம இருக்கணுங்கிறதுனால அவர் ஒரு தனி கட்சிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது வந்து பாஜகவை மிரட்டுவதற்கு வேணா உதவும். மற்றபடி இங்கே வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான சூழலாம் நிச்சயமாக ஏற்படாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை பறிகொடுக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக இன்னொரு கட்சி வந்திருக்கு. இவர் இதே மாதிரி நின்னார்னா இவருக்கும் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் போகும். ஓகே, இப்போ திமுக வந்து பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை, அப்புறம் பாஜக திமுக கிட்ட ரொம்ப இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து வாங்குறதுக்காக அவங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு போகும்? ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது திமுக தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ எய்ம் பண்றது பாஜகவோட கூட்டணியா? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா தாவேகா ஆட்சியை பிடித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை.